ශක්තියක් තියෙනවා අපිට බලය දෙන්න අපි කරලා පෙන්නන්න. அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்க அதிபர்மார்ட்டையும் சொல்லி ஒரு பெரிய பெக்கோ எடுத்து மக்களை எல்லாம் கூட அப்படியே கடல்ல தள்ளி விட்டா சரி. තමගේ ජීවිතය ගියත් ජාතික ආරක්ෂා පාවා දෙන්නේ உயிரே போனாலும் உளவுத்துறை தகவல்களை வழங்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் சலை இருக்கிறார். இவருக்கு அப்படி தெரியும். தளபதி விஜய் நடித்த கத்தி படம், கத்தி படத்துல அவர் அந்த போலீஸ் அரெஸ்ட் ஆகணும்னு சொல்லுவாரு, உயிரே போனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த மாதிரி இவரு சுரேஷ் அலை சம்பந்தமா நீங்க விசாரணை செய்யுங்க, எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. நல்லா அத சொன்ன அதே வாயில அடுத்த நிமிஷம் என்ன சொல்றது, ஆனா சுரேஷ் அலையோட லேப்டாப் பாஸ்வேர்ட், போன் பாஸ்வேர்டை கேட்காதீங்க. ஏன்னா அதை நீங்க எல்லாம் எடுத்து புலனாய்வு ரகசியங்களை சர்வதேசத்துக்கு கொடுக்க போறீங்க, நீங்க அநியாயம் பண்ண போறீங்க அப்படின்னு. இல்ல நான் கேக்குறேன், இலங்கையில மிலிட்ரி ஹெட் ஆபீஸ் வந்து சலையிற என்ன மலசல கூடதுலே அதுதானே யாச்சும் உள்ளுக்கு ஒண்ணு சுரேஷ் அலையை காப்பாற்றணும், அப்படி இல்லைன்னா சுரேஷ் அலைவை கதையை க்ளோஸ் பண்ணணும், முடிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இந்த தரப்புகள் இருக்கு. அவர் அண்டைக்கும் இண்டைக்கும் கதைச்ச ஒரு ஸ்பீச் ஒன்று உங்களை போட்டு இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நான் இதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் கடவுள் கடவுள், நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும். හැබැයි මම දෙමළ වුණාට මම ඇත්ත කියන්න කැමැති. එදාත් අදත් ඉස්සරහටත් කවුරුහරි කවුද ජනාධිපති කියලා කිව්වම මහින්ද රාජපක්ෂගේ නම විතරයි. இதுக்கு பிறகும் ஏதாவது வீடியோ போட்டுக்கொண்டு அவனை கதைக்கிறது, தரக்குறைவா கதைக்கிறது வேலையில செய்தா இது மக்கள் இதுல லேசில பார்த்து கொண்டிருக்காங்க. இது அர்ஜுனா அந்த என்ன சொல்ற அந்த வாக்களிச்ச மக்களையோ கடவுள் வடக்கு கிழக்குல இப்படி ஒரு வேலை இதுவரைக்கும் நடக்கல. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். இனி நாட்டு நடப்பு நாங்க லைவ்ல செய்வோம். வணக்கம் வணக்கம். ஐயோ என்னட்டு நாட்டு நடப்பு செய்யறேன் தெரியாது செய்தி நான் கேட்கிறேன் டேல்சான். ஏன் பதறீங்க எல்லாரும்? ஏன் பதறீங்க? அதான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்கு, பலருடைய கேள்வியாகவும் இருக்கு. ஏன் இந்த பதற்றம் மதவாத ரீதியா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. புத்த மதம், கத்தோலிக்க மதம் இரண்டுக்கும் ஒரு அட்டாக் நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்ப பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வாய்ப்பில்லை, நடக்காது. ஆனா அதுக்கான சூழ்ச்சிகள் நடக்குது. அதுக்குதான் இவங்க அதுல அதுக்குதான் நான் நேற்று அந்த அறிக்கையும் பார்த்தேன். அஸ்கரிய படத்துல அவர் சொல்லிருக்கிறார், ஷலையிட மனைவி என்னட்ட ஒரு கோரிக்கை விட்டுருக்கிறார், நீங்க இதை கவனத்தில் எடுங்க, அவ்வளவுதான். அந்த கண்டிப்பான கடிதம் எல்லாம் அஸ்கரிய படம் எழுதல, கடந்த காலத்தோட அடுத்த நாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டு உங்களோட அந்தனி சேச்சிர ஃப்ரைடே சேவிஸ்லயும் சொல்லியிருந்தார், ஃபீஸ்ட்லயும் சொல்லியிருந்தார் இல்லையா? அடுத்த நாள் மிகத்திலே ரத்தக்கரை படிந்த கைகள் மீண்டும் ஏதோ நடத்த முற்படுகிறார்கள் என்று. சரி, அங்கதான் விஷயமே. ஒன்று மட்டும் சொல்றேன் டேல்சான், மக்கள் தெளிவா இருந்து இந்த வசனங்கள் பாவிக்கிறது பிரச்சனை இல்லைன்னு இந்த அயோக்கியர் அல்லது கசபோக்கிலிகளை வந்து அடிச்சு கலைக்கவும். இவங்க உண்மையில அந்த மக்கள் அந்த நாடு நிம்மதியா இருக்க பாருங்க, நாட்டுல அது ரிசல்ட் அதுதான் போல. ஏன்னா மக்களும் கொஞ்சம் தெளிவா தானே இருக்காங்க. அவங்களும் கீழே கமெண்ட்ஸ் இப்ப சொல்லுமே, இதே கமெண்ட்ல ஒரு ஊடக சந்திப்பு நடத்துறாரு. நீ நடத்துற ஊடக சந்திப்பு கீழே மக்கள் வந்து ஆவேசமா உனக்கு ஆதரவா பேசுவாங்கன்னு போயிட்டு பார்த்தா இல்ல, என்ன வார்த்தையில திட்ட முடியுமோ திட்டிதான் வச்சிருக்கானுங்க. அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அது மாதிரி நடக்காது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ரிட்டர்ன் அந்த மே 9 மாதிரி திரும்ப ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த நாடு திருந்தவனும் என்றால் இந்த ராஜபக்சேர குடும்பத்தை ஒன்றில் ஜெயில அடைக்கணும் அல்லது நாட்டை விட்டு திருத்தவும். தெளிவா சொல்லிடுவோம். இப்ப இந்த இடத்துல சில பேர் இருக்காங்க தானே, இந்த 2 பேரும் நாட்டுல வன்முறையை தூண்டுறதுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நாங்க அதுக்கு நாட்டுல வன்முறை நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க அதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வன்முறை நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் இன்னைக்கு பதறிக்கிட்டு இந்த பிரஸ் மீட் நடத்துறது, கொழும்பு கோட்டை புகழத்துக்கு முன்பாக அட்டடிச்சு சத்தியாகிரகத்துக்கு பேர்ல நாடகம் ஆடுறது எல்லாமே நாட்டுல வன்முறை நடக்கணும்னு அதை தூண்டிக்கிட்டு இருக்க ஆக்கள். ஆகவே அவங்க மூலமா ஒரு வன்முறை நடந்துடக்கூடாதுக்காக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிருக்கோம். ஆனா மக்கள் முதலே மாதிரி இல்ல டேல்சான். மிக அண்டு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல மக்களே ஆண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த வீதமே குறைவு வளமையோட. ஆமா விளங்குதா? ஏன்னா வந்த மக்களுக்கு இவங்களே ஏதாவது செய்து விட்டுருவாங்க. இண்டை பாருங்க, இந்த சரத் வீரசேகர சொல்றார், உயிரே போனாலும் உளவுத்துறை தகவல்களை வழங்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் சலை இருக்கிறார். இவருக்கு அப்படி தெரியும்? இல்ல எனக்கு கேள்வி, அதுல இன்னொன்னு சொல்றாரு,
யாருமே இந்த தேச பிரேமி தேசம் தேசத்துக்கு தேசமான பிரியர்கள் இருக்காங்க தானே, அந்த அந்த பிரஜைகள் வந்து அப்படி யாரும் காட்டி கொடுத்துட மாட்டாங்களாம் இந்த அவங்க ரகசியங்களை. உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அப்பதான் ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னா, விஜய் தளபதி விஜய் நடித்த கத்தி படத்துல அவர் அந்த போலீஸ் அரெஸ்ட் ஆகணும்னு சொல்லுவாரு, உயிரே போனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த மாதிரி இவரு உயிரே போனாலும் ராணுவ ரகசியங்களை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்காரு போல கொழும்பு தேசிய வைத்தியசாலையில. என்னத்த சொல்ல இல்ல நாடு ජාතික ආරක්ෂාවට හිතැති දේශප්‍රේමී අය තමයි ඒ විදිහට කරන්නේ. තමගේ ජීවිතය ගියත් ජාතික ආරක්ෂා පාවා දෙන්නේ නැහැ. அவரு சொல்ல மாட்டான்ற இவருக்கு அப்படி தெரியும்? அப்படி கேளுங்க. அதுவும் நல்ல கேள்வி. இவங்க அவரு அப்படி என்றால் இவங்க இப்ப இன்றைக்கு பாத்தீங்களா, சாணி வந்து ஒரு விடயத்தை ஸ்டாப் பண்ணிட்டார், சட்டத்தரணி ஒவ்வொரு நாளும் அனுமதிக்கல. இவங்க மனைவிக்கு தேவை, மனைவிக்கு பின்னுக்கு இருக்காங்க இவங்க தான். அதை நான் ஓப்பனா சொல்லிடுவோமே, மனைவியை வந்து வழி நடத்துறது வந்து இப்ப இவங்க தான் ஆசான்கள். மனைவிக்கு ஆசான்கள் யாரு? உதயகம்மன் பிள்ளை, சரத் வீரசேகர். பின்னுக்கு ஒண்ணுமே தெரியாம நடிச்சுக்கிட்டு இருக்க விமல் வீரவன்ஸ். இப்ப அவரோட வாய் அடங்கிடுச்சு. ஏன்னா மனைவிக்கு கேஸு, தம்பிக்கு கேஸு, ஊடக இணைப்பாளர் கேஸுன்னு போய்கிட்டு இருக்கு பல கேஸுகள். அதனால மச்சான் நான் கொஞ்சம் ஓரமாவுறேன்டாப்பா, நாளைக்கு எந்த தலையிலயும் ஒரு கேஸ் உள்ளதான் போகுது, நான் கொஞ்சம் வாரேன்ட்டு கொஞ்சம் ஓரமாயிட்டாங்க. ஆனா பிரதானமானவங்க இவங்க. இன்னைக்கு அதை விட இன்னும் சொல்லியாகணும், இப்ப இவங்களெல்லாம் ஜூலை 1ஆம் தேதி நீதிமன்றத்துல முன்னிலை ஆகுறதுக்கான அறிவிப்பு ஒண்ணு வரப்போகுது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு அவங்க சொல்லிட்டாங்க, நீதிமன்ற சிஐடி சொல்லிட்டாங்க. அதனால அந்த கேஸும் வரப்போகுது. அதனால இவங்க தான் வழி நடத்துறது. இப்ப மனைவியை வச்சு சட்டத்திறனிகள் அனுப்புறதுக்கு பிளான். அப்பாச்சிய பாத்தீங்களா இப்ப நடைய என்னத்தை சொல்ல, திடீர்னு அவங்களுக்கெல்லாம் உற்சாகம். இப்ப இல்ல நீங்க சொன்னதுதான், அந்த மனைவிய கேஸ்ல நீங்க சொன்னதான் அது உண்மை. ஏன்னா இப்ப தேவைன்னா சுரேஷ் அலைக்கு வெளியே இருந்து சில மெசேஜ்களை கொண்டு போகணும், ரைட்? அதுக்கு வந்து மனைவி சரி வராது. சட்டத்திறனைகள் மூலமா கொண்டு போயிட்டு சேர்ப்போம், அங்க இருக்க அப்டேட்டை இங்க எடுப்போம். அப்படி மாறி மாறி செய்யறதுக்கு ஒரு தூதுவரா சட்டத்திறனை தேவை. அந்த சட்டத்திறனைக்கு அனுமதி கோர்றதுக்கான வேலைப்பாடு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கிளியர். ஆனா அதுக்கு வந்து மாட்டாது. தயாசிரி அவரு கேட்க போறாரு, சட்டத்தரணி அவர் போக போறாரு. ஐயோ, தயாசிரி நேத்து சொன்னாரு, සලේගේ කොම්පියුටරේ තියෙන මුරපද ටික දීපන්. මේ මොකද්ද කියන්නේ? මේ ඉතිහාසයේ මේ යුද්ධය අවසන් කරනකොට මේ බුද්ධ්‍යංශයට ප්‍රධානියාගේ කම්පියුටර් එකේ තියෙන්න පුළුවන් මේ රටේ 2009 ඒ යුද්ධය අවසන් වෙනතුරු ගත්ත තමුන්නාස දන්නවා தமிழ் செல்வம் மரா දාන්න ඒ ආපු බුද්ධි දොරතුරාවේ சலேகே கம்ப்யூட்டரிங் சொல்றாரு. கண்டில போயிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று எதிர்கட்சிகள் அவங்க மக்கள் சந்திப்பு தொடங்கிட்டாங்க. கண்டில போயிட்டு சொல்றாரு என்னன்னா, சுரேசலே சம்பந்தமா நீங்க விசாரணை செய்யுங்க, எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. நல்லா அத சொன்ன அதே வாயில அடுத்த நிமிஷம் என்ன சொல்றது, ஆனா சுரேசலே லேப்டாப் பாஸ்வேர்ட், போன் பாஸ்வேர்டை கேட்காதீங்க. ஏன்னா அதை நீங்க எல்லாம் எடுத்து அந்த லேப்டாப்ல போன்ல இருக்க ராணுவ ரகசியங்கள், புலனாய்வு ரகசியங்களை சர்வதேச கொடுக்க போறீங்க, நீங்க அநியாயம் பண்ண போறீங்க அப்படின்னு. சும்மா என்ன கதை இது? இல்ல நாங்க இலங்கையில மிலிட்டரி ஹெட் ஆபீஸ் வந்து சலையிற என்ன மலசல கூடதுலே அதுதானே கதை. என்ன பொறுத்தவரை இப்ப இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போறது நாடி ஒவ்வொரு வசனமும் நீதிமன்றம் மதிப்பு தான். இதுல சட்டமாதிப திணைக்களம், குறிப்பாக திலீப பீரிஸ் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், இதுல நீங்க ஒரு என்ன சொல்ற ஒரு அவசர கோரிக்கை ஒன்றை நீதிமன்றத்துல கவனத்துக்கு எடுத்து செல்லுங்க. அதாவது இது வந்து இப்ப திசை திருப்புற வேலை. இப்ப உதாரணம் சொல்ல போனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இப்ப சலையில விஷயம் நடக்கக்குள்ள மேடையா கதைக்கிறது சலை அரசாங்கம் அதை நீதிமன்றம் என்ற ஒரு வசனத்தை தவிர மிச்சம் முழுக்க சொல்றாங்க. சலைய புள்ளையா வழி நடத்துறாங்க. நாட்டில பொன்சேகா யுத்தத்துல வேண்டு நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் அவரை மேல அவரை பிடிச்சி அடைக்கலையா? அடைச்சுனீங்க. அப்ப இது என்ன பிரச்சனை? அடைக்கிறது இல்ல. அது மாத்திரம் சுரேஷ் சலை வந்து இப்ப எப்படியாச்சும் உள்ளுக்கு ஒண்ணு சுரேஷ் சலையை காப்பாத்தணும், அப்படி இல்லைன்னா சுரேஷ் சலைவை கதையை க்ளோஸ் பண்ணணும், முடிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இந்த தரப்புகள் இருக்கு. அதுக்கிடையில அவரு பக்கத்து கட்டையிலே கோட்டாபாயா போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஜூலை 1ஆம் தேதி திரும்ப இந்த கேஸ் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. நம்ப தகுந்த வட்டாரங்கள் இருந்து மிக விரைவில் சிஐடிக்கு விசாரணைக்காக ஒரு பெரிய புள்ளி அழைக்கப்பட இருப்பதாக தான் தகவல் சிங்கள ஊடகங்கள் சொல்லி இருக்கு. சரி, அதை விட பரிதாபம் என்னடா, இவங்களுக்கு தகவல் வர வழிகள் இருந்தது. இந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு, ராணுவ புலனாய்வு பிரிவு, மத்திய புலனாய்வு பிரிவுகளை அதுக்குள்ள இவங்களுக்கு தொடர்பான அல்லது இவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான நாட்கள் முழு பேரையும் தூக்கி வெளியில போட்டுட்டாங்க.
அது சரி. இப்ப இன்றைக்கு நீங்க ஊடறுப்புல அரசு ஊடறுப்புல மிக தெளிவா அதை சொல்றாரு. இந்த இந்த விசாரணைக்கு ஏன் 1 வருஷம் அரசாங்கம் தாமதிச்சதுன்ற என்னத்துக்காக 1 இயர் வெயிட் பண்ணவங்க என்றத வடிவா சொல்றாரு ஊடறுப்புல. முடிஞ்ச பாருங்க அதுல இருக்குது. இப்ப அததான் டெல்சான் இப்ப இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இவங்களுக்கு வார வழியெல்லாம் அடப்பட்டுட்டு உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா இவருடைய விசாரணை விதம் வந்து ஓகே, தெளிவு தான். ஏன்னா பிடிஏவுக்கு கீழே கைது செய்யப்பட்டாலும் கூட நீதிமன்றத்துக்கு காரணிகளை முன்வைக்கிறாங்க சிஐடி அதிகாரிகள். எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை. ஆனா பிள்ளையாண்ட கேஸ்ல அப்படி இல்லை. பிள்ளையான் வந்து 1 வருடத்துக்கு மேல தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தாரு. இது சம்பந்தமா செய்யறாங்க இன்வெஸ்டிகேஷன், ஒண்ணுமே அப்டேட் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சலேட விஷயத்துல அந்த தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுமே ஒபிஷியலா நீதிமன்றத்துக்கு அறிவிச்சாங்க. பிரஸ் மீட் ஒன்று வச்சு விஷயங்களை போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்பட போலீஸ் அதிகாரிகள் அதை தெளிவுபடுத்தினாங்க. அப்படி நிறைய விஷயம் வெளிப்படைத்தன்மையா இருந்துச்சு. சாட்சி சேகரிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் திரட்டப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் வெளிப்படையா சொன்னாங்க. அதனால சுரேசனுடைய விசாரணையை சரியா போய்கிட்டு இருக்கு. அந்த போற விசாரணையை இடையில தடுத்து நிறுத்த ஒரு செட் ஆசீர்வதிக்குது. ஆசீர்வாதத்துக்கு கீழே இருந்துக்கிட்டு இந்த குட்டி நாய்கள், நாய்க்குட்டி எல்லாம் வீச்சு கத்திக்கிட்டு இருக்கத்தான் சொல்ல இருக்கு. அடுத்த இன்னொன்று பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சே நிகழ்வு ஒன்று இல்லை. ஒரு ஆள் குனிஞ்சு கொடுக்குறாரு. அவர் டிஐஜியோ போலீஸர் ஒரு உயரதியோ நான் உங்களுக்கு அந்த பாதையோட போட்டிருக்கேன். அவர் வளையுற பாதை அதை வந்து அந்த வடமாகாணத்துல இருந்து வந்து ஒரு என்ன சொல்ற 2 தலைவர் புலிகளின் தலைவர் தான் 2 தலைவர் 2 வரை பார்க்க எனக்கு உங்களை பார்க்க பயமா இருக்குன்ற ராஜபக்சேக்கு முன்னுக்கு சலாம் அடிக்குது வைத்தியர் அர்ஜுனா. யாழ்ப்பாண மக்களை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க நிலைமையை. அவங்க மக்கள் தான் யோசிக்கணும். ஓட்டை கொடுத்து அனுப்புனாங்களே அவங்க கையில தான் இருக்கு. டெல்சான் ஒரு ஆள் வந்து குனிஞ்சி ராஜபக்சேயோட கொஞ்சம் காய்க்கிறாருக்கு. அர்ஜுனா வந்து பேஸ்புக்ல அந்த வளைவு எத்தனை பாகை எல்லாம் போட்டு கிடக்குது. அவர் பிரதி அமைச்சர் நினைக்கிறேன் இல்லையா, நீதிபதி. அதுதான் அது என்ன செய்ய. இப்ப என்னத்தான் இவங்க வந்து பார்லிமெண்ட்லயும் சரி அரசியல் மேடைகள்லயும் சரி என்னத்தான் காலசாரமா பேசினாலும் விமர்சிச்சாலும் இது வந்து ஒரு இறந்த வீடு, ஒரு ஃபைனல் ஃபியூனரல் வீட்டில் தான் நடந்திருக்கு. அங்க வந்து இவங்களும் போற நேரம் மஹிந்த ராஜபக்சே வந்திருக்காரு. வந்தோடனே என்ன செய்ய, என்ன இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி அது அந்த பயம் இருக்கு. இவங்களுக்கு பார்த்தா அப்படித்தான் விளங்குது. குடிஞ்சு மரியாதையா அந்த பௌபியமா அப்படி ஒரு மரியாதை கிடைக்கும் போது அது இன்னைக்கு ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது. இந்த பார்த்துங்க இந்த புற்றோலையும் போட்டிருக்கு. விசினமே மெத்திவர்ண பிரதிபாளைய கல்கி தியாம எங்கிட்ட தண்டனை கோட்டை 2029 தேர்தல் முடிவுகள் முன்கூட்டியே தெரியுது, இந்த புகைப்படத்துல தெரியுது அப்படின்ட்டு தான் அதுல போட்டிருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல இன்னும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதே ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா. ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியமை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஏமசிறி பெர்னாண்டோவின் வழக்கு தீர்ப்பு ஜூலை 31ஆம் தேதி. ஆகவே ஜூலை பூஜ்யத்துக்கும் வருது. ஆனா ஜூலை 1ஆம் தேதி நீங்க அன்னைக்கு சொன்னீங்க ஜூலை மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். நான் சொல்லல, அவர்கள் சொன்னது. அதே மாதிரி ஜூலை 1ஆம் தேதியிலேயே ஆரம்பிக்குது இந்த ஈஸ்டர். ஜூலை 31 மிக முக்கியமான முடிவுகள் கொடுக்கப்படுது. ஸோ அந்த மாசம் நிறைய அப்டேட்ஸ் காரசாரமா இருக்க போகுது, அதிரடியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பூஜித் ஜெயசுந்தர சம்பந்தமா சொல்லணும்னாங்க. ஏமசிறி பெர்னாண்டோ பத்தி சொல்லணும். அவர் சொன்னாரு இப்ப ஈஸ்டர் அட்டாக் நடந்துட்டு இவர் சர்ச்சுக்கு வாராரு, கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் சர்ச்சுக்கு வாராரு. வந்துட்டு சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கேட்கிறாங்க கேள்வி, நீங்க பாதுகாப்பு செயலாளர் இது தடுக்க தவறி இருக்கீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, இல்ல எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முன்கூட்டி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஆனா அடிப்பாங்கன்னு தெரியும், ஆனா இந்த மாதிரி மோசமா அடிப்பாங்கன்னு தெரியாது. அப்படி சொன்னவர் தான் அவர். இன்று நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. நாட்டை மீண்டும் நம்மிடம் தாருங்கள், செய்து காட்டுகிறோம். மஹிந்த அறிவிப்போம் கடவுளே. ஆமா, அன்னைக்கு சனிக்கிழமை சக்திයක් තියෙනවා අපිට බලය දෙන්න අපි කරලා පෙන්නන්න. அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்க அதிபர்மார்ட்டையும் சொல்லி ஒரு பெரிய பெக்கோ எடுத்து மக்களை எல்லாம் கூட அப்படியே கடல்ல தள்ளி விட்டா சரி. ஊருக்குள்ள இருக்க தேவையில்லை இவங்க வந்தா. வடக்கில் ராஜபக்சக்கள் மீண்டும் அதிகாரம் செலுத்துவார்கள், அதற்கான பணியை அர்ஜுனா ராமநாதன் ஊடாக முன்னெடுப்போம். ரோஹித் அபய குணவர்தன். நான் ஒன்றும் கதைக்கல டெல்சான் இருக்கு, எனக்கு கதைக்க விருப்பம் இல்லை. இல்ல அவர் அண்டைக்கும் இண்டைக்கும் கதைச்ச ஒரு ஸ்பீச் ஒன்று உங்களை போட்டு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க. ஒரு இனத்தை காத்த தமிழன், ஒரு இனத்தை காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் கடவுள் கடவுள். நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர். வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் வந்து நீங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன்
பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு. මම පොඩි කාලේ ඉන්නකොට අපේ අධිකාරි ජනාධිපතිතුමා දෙමළ කතා කරනකොට අර ඩාම් වෙනවා ඩූම් වෙනවා පොඩ පොඩ දන්නේ නැත්නම් ඕගොල්ලෝ කියන අර කතාව ආය බලනවා. ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ විතරයි සිංහල ජනතාවට මම හැමදාම කියනවා පාර්ලිමේන්තුවේ මම මගේ ඥාතිය අමතක කරන්නේ නැහැ. මම දෙමළ උබදුනේ දෙමළ මම බැරි වෙලා හරි සිංහලෙන් උබදනා නම් මම ඕගොල්ලෝගේ පිටපස්සේ පෙනී හිටිනවා. හැබැයි මම දෙමළ වුණාට මම ඇත්ත කියන්න කැමැති. එදාත් අදත් ඉස්සරහටත් කවුරු හරි කවුද ජනාධිපති කියලා කිව්වම පොඩි ළමයා ඉඳන් වයසක ආයත් වෙනකන් කියන්නේ අධිකාරී ජනාධිපතිතුමා மஹிந்த ராஜபக்சகே நம்ம வித்தராய் அண்டு பாருங்க தேசிய தலைவர் அதிதண்டெல்லாம் காய்ச்சி போட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் தனக்கு மஹிந்த ராஜபக்ச பார்க்க பயமா இருக்கா. இதுக்கு பிறகும் ஏதாவது வீடியோ போட்டுக்கொண்டு அவனை கதைக்கிறது தரக்குறைவா கதைக்கிறது வேலையில செய்தா இது மக்கள் இதுல லேசில பார்த்து கொண்டிருக்காங்க. இது அர்ஜுனா அந்த என்ன சொல்ற அந்த வாக்களிச்ச மக்களை ஐயோ கடவுள் இப்படி உண்மையில சொல்ல போனால் இந்த வடக்கு கிழக்குல இப்படி ஒரு வேலை இதுவரைக்கும் நடக்கல. ஆனா அவர் தரப்புல அதுக்கு வந்து நியாயம் சொல்றாரு. நான் சிங்கள மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. கார்ல போய்கிட்டே கதைக்கிறாரு. அதே ஒரு தவறு. கார் பயணம் செய்யும் போது தொலைபேசியை பார்த்துக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு போறது ரொம்ப தவறு ராசா. இப்ப சுரேஷாலே தொடர்பா கதைச்சாக்கள் தொடர்பா தான் இப்ப இது அவர் மீது சொல்றாரு. දැන් මේගොල්ලෝ කියනවා සුරේෂාලේ අරන් දැම්මා ඔක්කොම අරන් දැම්මා කියලා. හැබැයි කොටි ඩයස්පෝරා ඒකින් සතුටු වෙන්නේ නැහැ. තේරුණාද? මේ වගේ නායකව අරන් දාන්න කියලා තමයි කොටි ඩයස්පෝරා සල්ලි දෙන්නේ. அன்னைக்கு அந்த ரோஹித் அபேகுணவர்த்தனோட மீட்டிங்ல சுரேசாலை சம்பந்தமா சொல்றாரு. என்னன்னு சொன்னா சுரேசாலையை வைத்து நாட்டு மக்களுக்கு பிரச்சனை தீர்க்க முடியுமா? சுரேசாலையை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாட்டில் இருக்க பிரதான பிரச்சனைகள்லாம் தீருமா? கிராமத்துல இருக்க ஒரு சாதாரண ஒரு முச்சக்கர வண்டி சாரதியினுடைய நாளாந்த பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அன்னைக்கு நாட்டை மீட்க மஹிந்தவை கிழட்டு மைனார் திட்டினார்கள். பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வதாக சொன்னார்கள். அதில் நானும் மாட்டிக்கொண்டேன். ஜோன்சன் என்ன மாட்டிக்கொண்டாருண்ட தம்பி கொஞ்சம் பொறு உனக்கு இருக்குது அங்க போகணும் நீ கன்னடத்துக்கு. ஆனா இப்ப இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதானே நாளதான் நாங்க பாக்குறோம். மும்முரமா ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பு கருத்துக்கள் போகும்போது இப்ப ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க சைலண்ட். அவர் சைலண்டா அவருடைய என்ன வேலைகள் இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு போறாங்க. விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துக்கிட்டு போறாங்க. நீதிமன்றம் அதனுடைய வேலைகளை செய்து எல்லாம் நடக்குது. 500 ஏக்கர் அவர் அங்க வேற வேலையில நிக்கிறார். 500 ஏக்கர் வேலையில நிக்கிறார். 500 ஏக்கர் வேலை அது தெளிவா சொல்லிடுவோம். அப்புறம் என்ன நடப்பாங்க 500 ஏக்கர் என்ன வேலை சொல்லுங்க. அவர் அம்மா அப்பாக்க போக நேரம் இல்ல, வீட்டை போக நேரம் இல்ல, ஒரே ரோட்ல நிக்கிறார். சொல்லுங்க டெல்சா நீங்க. சொல்லிடுவோம். என்னன்னா சியம்பலாண்டுவில் 500 ஏக்கரில் மாபெரும் சூரிய மின்சக்தி திட்டம். இலங்கை மின்சார நெருக்கடிக்கு நிலையான தீர்வை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. இலங்கை மின்சார தேவைக்கு நிலையான தீர்வை வழங்கும் நோக்கில் முனராகல மாவட்டத்தின் சியமலாண்டுவ பகுதியில் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் மாபெரும் சூரிய மின்சக்தி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏறக்குறைய 2 லட்சம் சூரிய படல்கள் சோலார் பேனல்ஸ் நிறுவப்பட்டு 100 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் பெறப்பட உள்ளது. இதன் மொத்த செலவு சுமார் 45,000 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு நல்ல முதலீட்டோட இந்த வேலை ஸ்டார்ட் ஆகுது. அது அபிவிருத்தி பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இங்கே கத்துறவன் கத்து நீ என்ன சொல்லு, சொன்னதெல்லாம் நடக்கும், அதுவா நடக்கும். நாங்க அபிவிருத்தி பணிகளை பார்த்துக்கிட்டு போறோம். அந்த பக்கம் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளுது. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லிருக்காரு முக்கியமான விஷயம் ஒன்று. ஜனாதிபதி அனுரவின் தலைமைத்துவத்தால் இலங்கையில் முதலீடு செய்ய அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக சைனா ஆபர்ன் நிறுவன தலைவர் பெருமிதம் கொண்டிருக்காரு. பெருமை சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு சந்திப்பு நடந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல அந்த விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன டீல்ஸ் காக்கா காக்காண்டதுதான் கத்தி கொண்டு தெரியுது ரோட்ல. வெசில் 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 கப்புடு காக்கா கா வெசில் 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 அவரு காமெடி காணொலி ஒன்று. அது என்னன்னா அவங்க காக்காவுக்கு சாப்பாடு வைக்க தயாராகிட்டு இருக்கும் போது காக்கா காக்கான்னு கத்துறாங்க. நம்ம இளைஞர்களுக்கு தெரியுதானே காக்கா காக்காலாம் யாரு, அதுக்கு பிறகு என்ன வார்த்தை வரும்னு. அந்த பழக்க தோஷத்துல கப்புட்டு காக்கா கா பெசில் பெசில்னு அவரு தொடங்கிட்டார். அந்த பக்கம் அந்த வீடியோ தான் அது. பெசிலும் அப்ப நீ வருவார் நாட்டை நீ அப்பாச்சிட்ட கொடுக்குறேன்டா. வருவாருன்னா தூக்கிட்டு வரப்படுவார். ரெட் நோட்டீஸ் அனுப்பி தூக்கிட்டு வர போறாங்க. அதுதான் நடக்க போகுது.
ஓகே டிஷான், அப்ப நல்லபடியா போயிட்டு வாங்க, சந்திப்போம். அதுபோல இப்ப நீதிமன்ற அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான எவ்வாறு கதைச்சவங்கன்ற பலர காணொலிகள் எடுக்கப்பட்டிருக்குது, இப்பதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. திரித்த பீரிஸ் வந்து அதுக்குரிய கோப்புகளை தயார் செய்யறார். அந்த வழக்குகள்ல போனாலும் குறைஞ்சு 3 அல்லது 4 வருடம் சிறை தண்டனை. உதாரணமா ரஞ்சன் ராமநாயக்க சிறைக்கு போனாலும் அப்படி ஒரு விஷயம் தான், நீதிபதி அவமதிப்பு, இவங்களும் அதே தான். ஆனா ஒரே வழக்குல ஒரே கல்லுல 2 இல்ல 4 5 பாக போகுது. இதோட நாடு சுத்தப்படுத்தப்பட்டிருக்கும். டோன்ட் வரி. ஓகே டில்சன், பாய். ஓகே பாய், சந்திப்போம் மீண்டும் நாளை. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.